மற்றொரு முக்கிய செய்தி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே நெல் மூட்டைகள் சரிந்து பெண் உயிரிழந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் இழப்பீடு அறிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த சின்ன பொண்ணுக்கு குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதே நேரத்தில் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு இழப்பீடும் அறிவித்திருக்கிறார். நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்து பெண் உயிரிழந்தது குறித்து வருத்தமும் வேதனையும் அடைவதாக முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். அந்த நெல் மூட்டைகள் சரிந்து பெண் உயிரிழந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார், இழப்பீடும் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு ஆர்துத்திப்பட்டு திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்துள்ளதோடு நிதியுதவியும் அறிவித்திருக்கிறார். நெல் மூட்டைகள் அருகில் அமர்ந்திருந்த 2 பெண்கள் மீது நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும், இந்த விபத்தில் அவர் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாயும், லேசமாக காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.